விஜய் முதலமைச்சரான 3 கையெழுத்துகள் மாற்றம் நிகழ்ந்தது என்ன? முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆப் என்னென்னா 500 யூனிட்டுக்கு மேலே ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. 2வது கையெழுத்து என்னென்னா பெண்கள் பாதுகாப்பு திட்டம். அப்போ ஆண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு மட்டும்தான் பலவீனமாக இருக்காங்க. ஆண்கள்னு இருக்காங்க, அது எப்படின்னு அவங்களுக்கு தான் கண்டறியணும். 3வது கையெழுத்து போதைப் பிரிவு சிறப்பு பிரிவு குழு ஒன்று அமைச்சிருக்காங்களாம். போதை தடுப்பு பிரிவுன்னு ஒரு சிறப்பு பிரிவு அமைச்சிருக்காங்களாம். என்ன பண்ண முடியும்? போதையை தடுக்க முடியுமா? ஏன்னா கடலோர மாவட்டத்துலேருந்து தான் சப்ளை ஆகும் கடல் வழியாக. அப்போ கடலோர மாவட்டங்களில் சுற்றி ஒரு குழு ஆரம்பிப்பாங்களா? அதே போல் மாதம் 2500 ரூபாய் திட்டத்தை இன்னும் எதுவுமே கையெழுப்பம் இல்லை. எதுவும் கேட்டால் கஜானா காலி, 6 மாதம் டைம் தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கடன் வாங்குவாரா? யார் கடன் கொடுப்பாங்க? இல்லை இவங்களுக்கு இந்த உதவி அந்த இலவசம்லாம் தர்றது எல்லாமே நம்ம தலையில் தான் விழுன்றது யாருக்குமே அறிவே கிடையாதா? ஏன்னா ஒரு கடனுக்கும் கஜானாவில் காசு இருக்கணும். கஜானாவில் காசு இல்லாதனால இப்போ வரி தான் அதிகரிக்கும். யாருக்குமே புரியல, விலைவாசியெல்லாம் ஏறும்.